நம்ம இப்ப என்ன கேட்க போறோம்னா 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப் அடிச்சிருக்கு, அதனால மக்களோட ரிவ்யூ என்னன்னு கேட்க போறோம். ப்ரோ ஹாய் ப்ரோ, 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப் அடிச்சிருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கேமரா உண்மையா என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு வார்த்தை இல்லை. நைட்டெல்லாம் முடிச்சு மேட்ச் பார்த்தேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் திடீர்னு 1.5 GB டேட்டா காலி ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு கிட்ட கையில் கால் ஒன்று கூட டேட்டா போட்டு மேட்சை பார்த்தேன். அந்த மனுஷன் விராட் கோலிக்காக தான் அந்த மேட்சை பார்த்தேன். சொல்லுங்க கப் அடிச்சிட்டீங்க, சொல்லுங்க கிங் கோலி அவருக்காக தான். அந்த கீழே விழுந்து இப்படி தட்டினார் இல்லையா, அந்த இடத்துல உண்மையிலுமே கதி கலைஞர். நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன். இனிமேல் நீங்க தான் அடிப்பீங்க கப். கண்டிப்பா ஈசாலா கப் நமதே. ஈசாலா கப் நமதே. நம்ம பசங்க ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பசங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 15 வருஷமா நீங்க பண்ணாத கேள்விக்கின்றதுலாம் வச்சு செய்வாங்க. எல்லாருமே எம்ஐ ஃபேன்ஸு, சிஎஸ்கே ஃபேன்ஸ். நாங்கள் ஜெயிச்சது நாங்கள் அவ்வளோ இதாக கொண்டாடுறோம், இது பண்ணுறோம். நாங்கள் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாகவே நேற்று நைட்லேருந்தே அவ்வளோ ப்ரௌடாக பண்ணிட்டு இருக்கோம். ஆர்சி பிரச்சனை ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறோம். ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. இனிமேல்லாம் நீங்கள் தான் அடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக நீங்கள் தான் அடிப்பீங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஆனால் ஆர்சி அடிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கோலிக்காக. பிகாஸ் நான் சச்சினோட தீவிர ஃபேனு. மும்பை அடிக்கணும் தான் நினைச்சேன், மும்பை போயிடுச்சு. என்ன தெரிகிறது? ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஆர்சிபி அடிச்சிருச்சு. வெரி ஹாப்பி. நம்ம பசங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம பசங்க தானே, நான் அடிக்கடி பாப்பீங்களா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி அடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வரோம், ஒரு ரிவ்யூ மட்டும் 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப் அடிச்சிருக்காங்க. ப்ரோ அதான் ப்ரோ, 18 வருஷம் கழிச்சு அவங்க கப் அடிச்சிருக்காங்கன்னா அது ஒரே ஒரு காரணம், அந்த ஒரு மனுஷன் தான் ப்ரோ. அந்த ஒரு மனுஷனை கோசம் தான் இந்த நேற்று நான் பார்க்குறேன் ப்ரோ. லாஸ்ட் ஓவரில் மட்டும் 60 கோடி பேர் பார்க்குறாங்க. எதுக்குன்னா அந்த ஒரு மனுஷன் கோசம் மட்டும்தான். நல்ல சந்தோஷமா இருக்கு. யார் அந்த ஒரு மனுஷன்? யாரு? விராட். சொல்லிதான் தெரியும், சொன்னல ஃபுல்லாக இருக்கு, சொல்லிதான் தெரியணும்னு தெரியல ப்ரோ. இனிமேல் வருஷம் நீங்கள் யார் தான் ப்ரோ? தலை ப்ரோ, சிஎஸ்கே. இனிமேல் அவங்க அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கன்ஃபார்ம். இது ஒரு என்னதான் ப்ரோ போட்டிருக்காங்க, அது பெருசா மரமாவே வளருன்றீங்களா? நம்ம யூடியூப் சேனல் பேரு நம்ம பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. லவ் யூ ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க. 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப் அடிச்சிருக்குது, அதை பத்தி நீங்க என்ன? உண்மையா சொல்ல போனா நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனு, அதாவது தலை தோனி வெறியன். நானு சிஎஸ்கே ஏதோ போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி பார்த்தேன். நைட்டு சரியா அடிச்சுக்கிறானுங்க ப்ரோ, சரியா அடிச்சுக்கிறானுங்க. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் பார்த்துட்டே தான் இருந்தேன். சரி நம்ம விராட் கோலிக்கோசரம் 17 வருஷம் கழிச்சு ஒரு கப் அடிச்சுக்கிறானுங்க. போதும், ஈசால கப் நந்து லாலிபப்பு மற்ற டீமுங்களுக்கு சூப்பரா குத்துட்டானுங்க. போதும் போ. 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப் அடிச்சிருக்காரு. கோலிக்கோசரம் கப் அடிக்கலாம், ஆனா அந்த தற்கொலை ஃபேன்ஸுக்காகலாம் கப் அடிக்கலாம். பேசுறேன் நம்மளால தான். நீங்க யார்? தலை. நம்ம யூடியூப் சேனல் பேரு நம்ம பசங்க, அதை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. நம்ம யூடியூப் நம்ம பசங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம்ண்ணா. ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு கப் அடிச்சிருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதில் சந்தோஷமான விஷயம் ஒன்றும் இல்லை. மேட்ச் பார்க்கும்போது பார்த்தோன்னா எதுவுமே என்ன செய்யுது ப்ராப்பராக இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, மும்பை இந்தியன்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் விளையாடும் போது கூட பார்த்தோன்னா இது எதுவும் ப்ராப்பராக விளையாடுற மாதிரி தெரியுது, ஏதோ கேம்லிங் நடக்கிற மாதிரியே தெரியுது. அவன் பவுண்டரி லைன்ல ஸ்ரேயஸ் அப்படிங்கிறாரு, பின்னால ஏதோ சொல்றாரு. அப்ப இது உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பானே தெரியல. நாம தான் என்ன செய்யணும், ஒரு ஆர்வம் நம்புறோம்னு நினைக்கிறேன். ஆர்சி ஜெயிச்சது ஒரு விதத்துல சந்தோஷம் தான். 18 வருஷம் கழிச்சு விளையாடிருக்காங்க. பட் ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் உண்டான குவாலிட்டி நிஜமாவே இருந்துட்டாங்க, ஒரு சந்தேகமா தான் இருக்கு. கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இது 2020 பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வர பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். அப்படி பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் செம ஸ்ட்ராங்கா டீம், அவங்களால ஜெயிக்க முடியல. நேற்று பொறுத்தவரை ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் இருந்திருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். அந்த அந்த ஒரு விக்கெட் டக்குன்னு வந்தவொடனே அந்த ஒரு அவுட் ஆனது அது பெரிய டிராபேக். நீங்க யார்? நான் சிஎஸ்கே பண்ணலாம். தமிழ்நாட்டுல பார்த்துட்டு சிஎஸ்கே எல்லாம் நம்ம பசங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம பசங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப் அடிச்சிருக்காரு. எதிர்பார்க்கல, பஞ்சாப் தான் அடிக்கணும் பார்த்தோம். பட் ஆர்சிபி அடிச்சது பரவாயில்ல. 18 வருஷத்துக்கு அப்புறம் 17
17 வருஷத்துக்கு அப்புறம் 18வது வருஷம். நீங்க யார் நான் சிஎஸ்கே ஃபேன். நம்ம பசங்க யூடியூப் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பசங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ, 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப் அடிச்சிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லாத்தான்ப்பா, நல்லாத்தா இருந்தாலே கொஞ்சம் நல்லா. நீங்க யார் ஃபேன்? இல்ல நீங்க யார் ஃபேன்? நானா சொன்னமா சொல்லுங்க. ரைசமா ஃபேன்ப்பா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகேவா? ஆர்சிபி கப் அடிச்சிருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிரிக்கெட் பாக்குறது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஆர்சிபி கப் அடிச்சிருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி அவங்க கப் அடிச்சிருக்காங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு வருஷம் கழிச்சு கப் அடிச்சிருக்காங்க, பரவாயில்ல, நல்லா நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஆர்சிபி கப் அடிச்சிருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ கப் அடிக்காதுன்னு தான் நினைச்சேன். இந்த வருஷம் அடிச்சிருச்சு. நான் கூட பஞ்சாப் தான் அடிக்க நினைச்சேன். என்ன பண்றேன், ஆனா அவங்க 2023 பண்ணதுதான் நம்மளுக்கு இதாகுது. 24 பண்ணாங்களே பிளே ஆஃப் போனதுக்கு, அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன். இது ஆசியமா அடிச்சதே பரவாயில்ல. விராட் கோலிக்கு அவசரம் பார்க்கலாம். விராட் கோலி அவ்வளவுதான். நம்ம யூடியூப் சேனல் நம்ம பசங்க பேரு, அதுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆர்சிபி கப் அடிச்சிருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி நல்லா கப் அடிச்சிருக்கு. ஆனா ஒரே கப் தான் அடிச்சிருக்கு. ஆர்சிபி சிஎஸ்கே கிட்ட 5 கப் இருக்குது, எம்ஐ கிட்ட 5 கப். நீங்க யார் ஃபேன் ப்ரோ? தோனி. தோனி, சிஎஸ்கே ஃபேன். சரி, நம்ம பசங்க யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க மறக்காம. ஆர்சிபி கப் அடிச்சிருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமை சொல்லுவாங்க. 18 வருஷம் கழிச்சு அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? 18 வருஷம் கழிச்சு கப் அடிச்சது உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. உங்கள் நீங்க தான் அடிப்பீங்க நம்புறீங்களா? நீங்க தான் அடிப்பீங்க மேல. சரி, ஓகே ப்ரோ, நன்றி.